ஷூர் சார் ஷூர் நீங்க சார். இந்த படம் எப்படி இருக்கு? ஏய் கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு. முக்கியமான விஷயமா பாஸ்ல பேசிட்டு இருக்க. இப்போ வந்து புடவை எப்படி இருக்குன்னு கேட்டிட்டு இருக்க. முட்டாள் முட்டாள். அது சரி, நீ உங்க அப்பா அம்மா மாதிரி படிப்பறிவு இல்லாத தற்குறி தானே நீயும். அவங்க உனக்கு எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்தா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணது யோசனை எடுக்க தானே. எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க இவ வேணான்னு. நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? புடவை நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சுவாங்களா? முக்கியமான விஷயமா பாஸ்ல பேசிட்டு இருக்கேன்டி. தற்குறி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ற. அவர் என்ன நினைப்பாரு? கொஞ்சம் கூட மேனஸ்ல நினைக்க மாட்டாரு. தற்குறி தற்கூரி மட்டும் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி நாடி சொல்லுவேன். தற்குறி தற்குறி நாயே. ஏய் இல்லடி, ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லி தானே கூட்டு போனேன். என்ன கேவலப்படுத்தணும் எனக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க கூட பேசிட்டு இருக்க. எனக்கும் அவங்களுக்கு என்ன பேச்சுவார்த்தையில உனக்கு தெரியும்ல, அப்ப எதுக்கு நம்ம போய் பேசிட்டு இருக்க? விடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏய் பேசிட்டு இருக்கும்போது பாதியில பண்ணு வச்சுக்கோ, அப்ப கெட்டக்கும் வரும் பாத்துக்க. ரோட்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் வரீங்க. என்னால சுத்தமா முடியலங்க. ப்ளீஸ் விடுங்க. ஏய் என்னடி ப்ளீஸ்? ப்ளீஸ்க்கு முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? தற்குறி நாயே. இப்ப என்ன? நான் தற்கூரி நாய்தான். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு சுத்தமா தெரியாது. போதுமா? தற்கொலைதான். உங்களை மாதிரி அறிவா இருக்கிற யாரைய பத்தி கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி இப்படி தினமும் என்ன சாவடிக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் கூட உங்க கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் பொண்டாட்டி நடத்துற மாதிரி நடத்துறீங்க. ஐயோ ரோட்ல போற நாய் கூப்பிடுற மாதிரி தானே கூப்பிடுவீங்க. நானும் மனுஷிதாங்க. எனக்கும் வெக்கம், மானம், சூடு, சொன்ன எல்லாமே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்த முன்னாடி கேவலப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க. நான் நீங்க தாலி கட்டிட்டு வந்தவதாங்க. அடுத்தவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க? போன இடத்துல ஒருத்தர் மதிச்சு போய் பேசினது தப்பா? அவரா வந்து நம்ம கிட்ட பேசினாதான் நம்ம பேசுவோம்னு நினைக்கிற பேர் திமிரு இல்லையா? அதுக்கு எதுக்குங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்? பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஃபங்க்ஷன் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஃபங்க்ஷன் தெரியாம இங்கிலீஷ்ல பேசிட்டேங்க. நான் இங்கிலீஷ் பேசினாதான் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. போதுங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க. என்ன விட்டுங்க. மகா 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 ப்ளீஸ் மகா, நான் மன்னிச்சிரு மகா. இதுக்கு மேல இவனை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, நல்லா மனுஷனே இல்ல மகா. நீ என்னை விட ஸ்மார்ட்டா இருக்குன்னு திமிரில் இப்படிலாம் பண்ணிட்ட மகா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை விட்டு போயிடாத மகா, என்ன நம்பு மகா. சாரி மகா. இதுக்கு மேல என்ன தற்கொலைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன்.